கல்விக்குரிய கடமைகளே, கலைகள் பலபல எமக்கருளே, செல்வம் கொளிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுற திருவருள் புரிந்திடுவோம், தலையால் வணக்கம் புரிந்திடுவோம், தயவாய் காத்திட மூவருவே. பெரிவா திருவடியே சரணம், பெரிவா திருவடியே போற்றி. ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் நல்ல நல்ல செய்திகளை செவிமெடுத்து வருகின்றோம். அந்த மகாபெரியவர் வாழ்ந்த இந்த மண்ணிலே அந்த ஞான அவதார புருஷர் 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு வாழ்ந்த இந்த மண்ணிலே நாமும் வாழ்கிறோம் என்பதுதான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய சிறப்பு. சில வரிகளை நினைத்தால் சில பேர் நம் கண்முன்னே வருவார்கள். இப்போ தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னைன்னு வச்சுக்கோங்க. அந்த சென்னையிலேருந்து வச்சுக்கோங்க, இல்லை சென்னை தான் தலைநகரம். சென்னையிலேருந்து நீங்கள் பேருந்தில் போகிறீங்க, அதிகாலை வேளையில் திருச்சிக்கிட்ட போனீங்கன்னா அப்படி கண் விழித்து பார்த்தோன்னே ஒரு பாடல் வரி ஞாபகம் வரும். காவிரி நதியினில் சோலைகள் நடுவினில் ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரிகின்றது, அந்த கண்ணனின் நெற்றியில். அப்படி நீங்கள் இன்னும் முருகனுடைய சில பாட்டை அப்படி ஒரு மடை திறந்த வெள்ளம் மாதிரி ஒரு வெண்கல குரலோடு கேட்டிங்கன்னா டக்குன்னு யார் நினைவுக்கு வருவா? ஐயா சீர்காழி நினைவுக்கு வருவார். சீர்காழியும் சரி, டாக்டர் சிவசிதம்பரம் அவர்களும் சரி, சீர்காழி அப்பா, சிவசிதம்பரம் பையன், ரெண்டு பேருமே மடத்தின் மீதும் பெரியவா மீதும் அளவு கடந்த அன்பும் பக்தியும் கருணையும் பாசமும் நேசமும் கொண்டவர்கள். இப்போ பெரியவருக்குள்ளே வரேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், 99 ஆண்டு காலம் 10 மாதம் இந்த மண்ணுலகில் அத்வைதத்தை பரப்பி ஆன்மீகத்தை பரப்புவதற்கு நடந்து தேய்ந்த அந்த ஞான புருஷர் தன் மனதிற்கு பிடித்த இடமாக கருதியது இளையாத்தன்குடி, கும்பகோணம், கலவை, ஓரிக்கை, தேனம்பாக்கம். தேனம்பாக்கம் அவருக்கு அவ்வளோ இஷ்டமான இடம். தன்னை மறந்து பல நாட்கள் தங்கியிருந்த இடம் தேனம்பாக்கம். இன்றைக்கும் அந்த தேனம்பாக்கம் கோசாலை, பாடசாலை, அங்கு இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் மிக நேர்த்தியாக இருப்பதை இந்த சமூகம் நன்கு அறியும். நம்முடைய பாடகர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள் ரொம்ப உங்களுக்கு தெரியும், சீர்காழி கோவிந்தராஜனுடைய பையன். இன்றைக்கும் அவர் நிறைய தன்னுடைய பாடல்களில் மகா பெரியவர் பாடலை பதிவு செய்வார். ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பெரியவருடைய பித்தர். ஒரு விக்கு விநாயகராம் போல் நம்ம ஒரு எபிசோடில் சொன்னேன்னு, எம்எஸ் அம்மா எப்படி எனக்கு எல்லாமே அப்படிதான்னு பெரியவாதான்னு சொல்கிறது, நம்முடைய வெள்ளுப்பாட்டு சுப்பு ஆறுமுகம் போல், அது மாதிரி பத்மா சுப்பிரமணிய நடன கலைஞர் போல் சீர்காழி அவர்கள், நம்முடைய கோவிந்தராஜன் அவர்கள் மகாபெரியவர் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டவர். ரொம்ப விளம்பரம் தேடிக்க மாட்டார். பெரியவாளை பார்க்க போகணுன்னா கூட யார்கிட்டையும் சொல்லாமல் திடீர்னு சென்னையிலேருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் போயிடுவார். தான் உதவியாளர்கிட்ட கூட சில சமயம் சொல்ல மாட்டார். ஏன்னா அங்கே போகிறோன்னா அவர் 2 பேர்கிட்ட சொல்வார், 4 பேர் வருவாங்க, கூட்டம் வரும். எதற்கு? அந்த காலத்தில் ரொம்ப கொடிகட்டி பிறந்தவர் சீர்காழி கோவிந்தராஜன். ஒரு நாள் தேனம்பாக்கத்தில் பெரியவா இருக்கான்னு தெரிஞ்சின்றார். நேராக அதிகாலை கிளம்பினார். அப்போ ஒரு புதிய இசைத்தட்டு, அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், கிராமஃபோன் தட்டு மாதிரி வச்சு அந்த முதல் கோடு 2வது கோடில் அந்தந்த கோடில் இப்படி வச்சா பாட்டு. அதுக்கப்புறம் டேப் ரெக்கார்டர் வந்தது. அந்த மாதிரி இன்றைக்கும் ஆல் இண்டியா ரேடியோலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இசைத்தட்டு உண்டு. அதை போட்டிங்கன்னா அந்த முதல் கோட்டில் வச்சா முதல் பாட்டு வரும். அந்த பாட்டோடைய என்ன வடிவங்கிறதெல்லாம் பின்னாடியே எழுதியிருப்பாங்க ஒரு தகவலுக்கு. இதெல்லாம் ஏன்னா இப்போ இன்றைக்கி கையில் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நமக்கு இசைத்தட்டு மறந்து போச்சு, ஃபோட்டோ மறந்து போச்சு, இயற்கையை ரசிக்கிறது மறந்து போச்சு, கடிதம் எழுதுறது மறந்து போச்சு, பேனா எடுத்து வைக்கிறது மறந்து போச்சு, கால்குலேட்டர் மறந்து போச்சு, இத்தனையும் ஒரு செல்ஃபோன் வந்ததுனால மறந்து போச்சு. இது ஒரு கொசுறு செய்தி வச்சுக்கோங்க. இப்போ மகா பெரியவரை பார்க்க கோவிந்தராஜன் சார் போகிறார். எங்கே? தேனம்பாக்கத்துக்கு. அதிகாலையில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்கும். அந்த பூஜையை பார்க்குறதுக்கு நூற்றுக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, தட்டில் பூ பழமெல்லாம் வச்சுக்கிட்டு. கோவிந்தராஜன் சார் வந்தது யாருக்கும் தெரியாது. அதுலேயும் நெமிலியை சேர்ந்த அவருடைய அருமை நம்பர் எழில்மணி. யார்? நெமிலியை சேர்ந்த எழில்மணின்னு நல்ல கவிஞர் அவர். அவரும் கோவிந்தராஜனும் நல்ல நண்பர்கள். 2 பேரும் சேர்ந்து போய்
தேனம்பாக்கத்தில் கூட்டத்தோட கூட்டமாக நடுவில் உட்காந்துருக்காங்க. சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்குது. திடீர்னு ஸ்க்ரீன் மூடுறது, பெரியவா தியானத்தில் இருக்கா. ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பியும் திறக்குது. ஒருத்தர் மட்டும் வரார். உடனே எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க, பெரியவர் தரிசனம் கொடுக்க போகிறாருன்னு நினச்சி எல்லோரும் தடபுடலாம் அங்கே ஓடி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பரபரப்பாச்சு. ஆனால் உள்ளேருந்து ஒரே ஒருத்தர், ஒரு பெரியவருடைய தொண்டர் வந்தார், பணிவிடை பண்ணுறவர். இந்த கூட்டத்தில் சீர்காழி சிவசிதம்பரம் வந்திருக்கீங்களாமே, இருக்கேலா? அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படி கையை உயர்த்தி ஆமாம் வந்திருக்கேன்னார். உங்களை ஒரு 1/2 மணி நேரம் பெரியவா பாட சொன்னா, அடுத்த பூஜை தொடங்குற வரைக்கும் தான். அவருக்கு சப்த நாடியும் அடங்கி போச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவர் வந்தோங்கிறத மடத்தில் யாருக்கும் தகவல் சொல்லலை. தான் உதவியாளர்கிட்ட கூட சொல்லாமல் தான் அங்கே போவார். இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தராக உட்காந்துருக்காரு. ஸ்க்ரீன் திறக்குது, அங்கே சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்குது. இத்தனைக்கு அப்புறம் பெரியவா தியானத்துக்கு போகிறா. இதுக்கு இடையில் ஒருத்தர் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் வந்திருக்கலாமே, உங்களை பெரியவா பாட சொன்னான்னா, இதை விட ஒரு பிரத்யட்சமாக, இதை விட ஒரு காருண்யமாக, இதை விட ஒரு கருணையோடு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் கண்மூடி ஹரிமாத்ரிஜே பஜதாம் அப்படிங்கிற அந்த அற்புதமான பாடல், என்னது ஹரிமாத்ரிஜே பாகிமாம் அப்படிங்கிற ஒரு பாடல், அப்படி கண்ணை மூடி பாடத் தொடங்குகிறார். இந்த குற்றாலத்தில் தண்ணி கொட்டும்ல 5 அருவியில், அந்த மாதிரி ஒரு இசை பிரவாகமாக கொட்டியிருக்கு. அதுக்கப்புறம் பெரியவா மேலே பாடக்கூடிய சில பாடல்களையும் பாடி முடித்தோன்னே, பூஜையெல்லாம் முடித்தோன்னே இடுப்பில் துண்டை கட்டிட்டு நெடுஞ்சாங்கடையா அப்படி நமஸ்காரம் பண்ணோன்னே பெரியவா பின்னாடி சொல்லி, உனக்கு தெரியுமோ ஒருத்தர்கிட்ட, மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது, மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது, மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதுன்னு 2-3 தடவை அவர் காதில் விடுற மாதிரி ஜாடமாடியாக பேசிட்டு. ஏன்னா சீர்காழி சார் சின்னதாக தான் இருப்பார். அந்த காலத்தில் அகத்தியர் படங்களில் அவர் தான் நடிச்சிருப்பார், உங்களுக்கு தெரியும். அவருடைய குரல் வளம், அவருடைய அந்த இசை பிரவாகத்தை அப்படி பாராட்டி சொல்லிவிட்டு குங்கும பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு சேமமாக இருந்தோன்னே அந்த இசை தட்டை கொடுத்து பெரியவா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நெடுஞ்சாங்கடையாக விழுந்திருக்கார். நன்னா இருப்ப வாழையடி வாழையாக உன் குடும்பம் இசையை வளர்க்கொண்டு பெரியவா உள்ளே போனாலாம். இன்றைக்கு சீர்காழி அன்று கோவிந்தராஜன் செய்ததை இன்றைக்கு டாக்டர் சிவசிதம்பரம் அவர்களும், அதுவும் தமிழ் இசையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணக்கூடியவர். இது சீர்காழி சிவசிதம்பரமே பல இடத்துல சொல்லி நான் கேட்டிருக்கேன்னா, அந்த இசை குடும்பம் பெரியவா மேலே வைத்திருந்த பக்தி அளவுக்கு மேலானது என்பதை அறிந்தோம். மீண்டும் இது போன்ற சுவையான செய்திகளோடு நாளைய காஞ்சி மகான் தொடர். வணக்கம்.